Hi guys, welcome to my channel. சென்ற 29வது பாடத்தில் நாங்கள் வோஸ்வ பீண்ட இறந்த கால வடிவங்களான வோஸ்வ இவற்றை பற்றி நாங்கள் படித்தோம். இன்றைக்கு ஏனைய வினை சொற்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த இறந்த காலத்தில் என்ன மாதிரி ஏனைய வினை சொற்கள், அதாவது பி தவிர்ந்த ஏனைய வினை சொற்களை எவ்வாறு பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனைய வினை சொற்கள்னா என்ன? உதாரணத்துக்கு கிளீன் துப்புரவு செய், வாக் நட, ரன் ஓடு, கட் வெட்டு, இது போன்ற எல்லா வினை சொற்களையும் பற்றி நாங்கள் படிக்க இருக்கிறோம். இங்கே இந்த ரெண்டு வினை சொல்லும் ரெகுலர் வெர்புக்குரியது, கீழே இருக்கிற ரெண்டும் இர்ரெகுலர் வெர்ப்ஸுக்குரியது. இவற்றை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வெவ்வேறாக படிக்க இருக்கிறோம். இந்த ஏனைய வினை சொற்களை நாங்கள் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ரெகுலர் வெர்ப்ஸ், அடுத்தது இர்ரெகுலர் வெர்ப்ஸ். ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு சொன்னால் வினை சொல்லுக்கு ஈடி சேர்ப்பதன் மூலம் இறந்த கால சொல்லாக மாற்றுதல். உதாரணமாக கிளீன் கிளீன்டு, ஈடி சேர்க்கப்பட்டிருக்கு. வாக் வாக், ப்ளே பிளேடு. இந்த மாதிரி ஈடி சேர்க்கப்பட்டு இறந்த காலமாக மாற்றப்படுகின்ற சொற்கள் யாவும் ரெகுலர் வெர்ப்ஸ் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அநேகமான சொற்கள் ரெகுலர் வெர்ப்ஸ் தான். ஒரு 200 அளவில் தான் இர்ரெகுலர் வெர்ப்ஸ் இருக்குது. அந்த இர்ரெகுலர் வெர்ப்ஸை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம்னா ஏனைய வினை சொற்களுக்கு ஈடி சேர்த்து நாங்கள் இறந்த காலமாக மாற்றலாம். அது எவ்வாறுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த பாஸ்ட் டென்ஸில் வரக்குள்ள ஈடியை சேர்த்து ஐ வாக்ட், நான் நடந்தேன். இங்கே கவனிச்சு கொள்ளுங்க, இறந்த காலத்தில் எல்லா எழுவாய்களுடனும் ஒரே சொல் தான் வரும். ஐ வாக்ட், வி வாக்ட், யூ வாக்ட், எல்லா சொற்களுடனும். ஆனால் நாங்கள் வாஸ் வெர்ப் எவ்வாறு பயன்படுத்தினோம்டா ஐ வாஸ் என்று பயன்படுத்தினோம். அதே நேரத்தில் வி வர், நாங்கள் இருந்தோம். இந்த மாதிரி ரெண்டு விதமாக நாங்கள் இதை படிக்க வேண்டியிருக்கோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் எதற்காக நான் வினைச்சொல் பியை வேறாகவும் ஏனைய வினைச்சொற்களை வேறாகவும் பயன்படுத்துகிறேன் என்று உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த ஈடி சேர்க்கும் போது சில நிபந்தனைகளை நாங்கள் கவனிச்சு கொள்ளணும். இங்கே முதலாவது பாருங்க, க்ரை க்ரை என்று சொன்னால் அழு. இங்கே வை என்ற எழுத்து வந்திருக்கு இறுதியாக. ஸோ அவ்வாறு வர்ற சந்தர்ப்பத்தில் ஈடி மாத்திரம் சேர்க்க இல்லாது வையை நீக்கிட்டு ஐஇடி சேர்க்கணும். இது ஒரு முதலாவது நிபந்தனைன்னு வச்சுக்கொள்ளுங்க. கேரி என்ன எடுத்து செல்றது, சுமந்து செல்றது. ஸோ இங்கே வை வந்திருக்கு, வையை நீக்கிட்டு ஐஇடி சேர்த்துருக்கு. அதே நேரத்தில் இங்கே பாருங்க, பே என்கிற சொல்லுக்கு பெய்டுன்னு சொல்லி ஐடி மாத்திரம் சேர்க்கப்பட்டிருக்கு, ஐஇடி இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது என்னென்னங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா எங்களுக்கு ஆங்கிலம் இலகுவானதாக இருக்கும். ஸோ வினை சொல்லுன்ற இறுதி எழுத்து வையாக இருந்தால் வை நீக்கப்பட்டு ஐஇடி சேர்க்கப்படணும். விதிவிலக்கு பே பெய்டு. ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா, இங்கே பாருங்க, இந்த இறுதி எழுத்து ஸ்டாப் சொன்னா நிறுத்து, நிப்பாட்டு, இரட்டிப்பாக்கப்பட்டு இடி சேர்க்கப்பட்டிருக்கு. இது ரெண்டாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதுக்கு அர்த்தம் எப்படி என்று சொன்னால், இந்த இறுதி எழுத்துக்கு முன்னால் உயிர் எழுத்து வந்திருக்கு, ஸ்டாப். அதே நேரத்தில் அந்த ஓவுண்ட உச்சரிப்பு குறுகியதாக, அதாவது ஷார்ட் வெவல் சவுண்டுன்னு சொல்கிறது, குறுகியதாக வரும்போது இறுதி எழுத்து இரட்டிப்பாக்கப்பட்டு எழுதப்படணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்க, ஸ்டாப் ஸ்டாப் இரட்டிப்பாக்கப்பட்டு இடி சேர்க்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த பிளே என்று சொல்ல பாருங்க, இறுதி எழுத்துக்கு முன்னால் உயிர் எழுத்து இருக்கு, ஆனால் இங்கே இடி தான் சேர்க்கப்பட்டிருக்கு, வை இரட்டிப்பாக்கப்பட இல்லை. நீங்கள் சொல்லி பாருங்க, இந்த ஏன்ற உச்சரிப்பு குறுகியதாக இல்லை, பிளே என்றால் இந்த ஏ கொஞ்சம் நீண்ட உச்சரிப்பாக இருக்கு, அதால தான் ஈடி மாத்திரம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயம்
இறந்த காலமாக மாற்றும் போது அந்த வினைச்சொல்லை இறந்த காலத்துக்குரிய சொல்லாக எழுதும்போது நாங்கள் இந்த நிபந்தனைகளை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அடுத்ததாக நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் சில உச்சரிக்கிற முறைகள் இருக்குது. 3 விதமாக நாங்கள் உச்சரிக்க வேண்டி இருக்குது. ஒன்று, இந்த மாதிரியான சில சொற்களுக்கு நாங்கள் உச்சரிக்கக்குள்ள இறுதியில் வார டி என்று உச்சரிக்கணும். ஆஸ்க் ஆஸ்க்ட், ஃபினிஷ் ஃபினிஷ்ட், ஹெல்ப் ஹெல்ப்ட், ஜம்ப் ஜம்ப்ட். நாங்கள் சொல்லக்குள்ளேயே அந்த மாதிரி தான் வரும். இது முதலாவது விஷயம். ஈடி சேர்க்கணும். அதே நேரத்தில் உச்சரிக்கும் போது நான் சொன்ன மாதிரி டி வரக்கூடிய மாதிரி உச்சரிக்கணும். ரெண்டாவது, டி என்றே உச்சரிக்கிறது. கிளீன் கிளீன்டு, ஓப்பன் ஓப்பன்டு, ஸ்டே ஸ்டேடு, பிளே பிளேடு. இங்கே நீங்கள் சொல்லக்குள்ளேயே டி என்று தான் இறுதி எழுத்து உச்சரிக்கப்படும். இது ரெண்டாவது உடையம். மூன்றாவது, கவுண்டட்னு சொல்லாமல் கவுண்டிட் என்று சொல்லணும். கவுண்டனா என்றது கவுண்டிட். பின்னுக்கு வர ஈடியை ஐடி என்ற அமைப்பில் நாங்கள் உச்சரிக்கணும். கவுண்ட் கவுண்டிட், மெண்ட் மெண்டிட், வாண்ட் வாண்டிட், வெயிட் வெயிட்டிட். இந்த மாதிரி உச்சரிக்கணும். நீங்கள் இது தொடர்பான விவரங்களை புக் 2ல் 7ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். செப்மண்ட இந்த 4 புத்தகங்களை அடிப்படையாக வச்சு தான் நான் படிப்பித்து கொண்டு வரேன். இந்த விடயங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. மேலதிகமான சொற்களையும் நீங்கள் பார்த்து பாடமாக்கி கொள்ளலாம். நாங்கள் அடுத்ததாக சில பயிற்சிகள் செய்து பார்ப்போம். இங்கே நான் செய்கின்ற எல்லா பயிற்சிகளும் என்னென்னு சொன்னால் ரெகுலர் வேர்ப்ஸ் தொடர்பான பயிற்சிகள். நாங்கள் அடுத்த பாடத்தில் இர்ரெகுலர் வேர்ப்ஸை பற்றி விரிவாக படிப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் அது தொடர்பான பயிற்சிகளை செய்வோம். இங்கே நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸுக்குரிய பயிற்சிகளை செய்து பார்ப்போம். இங்கே 5 பயிற்சிகள் தந்திருக்கேன். முதல்ல நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வாறு நாங்கள் விளங்கணுமென்று பார்த்துக்கொள்ளுங்க. சூஸ், தெரிவு செய். த ரைட் வேர்ப் ஸ்டெம்ஸ், சரியான வினையடியை தெரிவு செய். மேக் த பாஸ்ட் டென்சஸ், உருவாக்கு. த பாஸ்ட் டென்சஸ், இறந்த காலங்களை உருவாக்கு. சரியான வினையடியை தெரிவு செய்து இறந்த கால வாக்கியங்களை உருவாக்கவும் என்றுதான் இதன் அர்த்தம். 5 வினையடிகள் தரப்பட்டிருக்கு. வேர்ப் ஸ்டெம்ஸ். ஒன்று வாஸ் என்ற கழுவு, ஆஸ்க் கேளு, கிரை அழு, கேரி சுமந்து செல், பிளே விளையாடு. இந்த 5 வினை சொல்லையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த 5 பயிற்சியையும் செய்து பார்ப்போம். த லிட்டில் பாய், சின்ன பையன், அவன். த லிட்டில் பாய் வாஸ் டயர்ட், சின்ன பையன் இருந்தான், அலுப்பாக இருந்தான். ஸோ ஆகவே his father, அவனுடைய தந்தை, carried தூக்கிச் சென்றார், him அவனை. இங்க இந்த carry என்ற வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இறுதி எழுத்து வை நீக்கப்பட்டு ஐஇடி சேர்க்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நாங்கள் முன்னுக்கு படிச்சிட்டோம். த சில்ட்ரன், இந்த பிள்ளைகள், பிளேடு விளையாடினார்கள், ஃபுட்பால் விளையாடினார்கள், லாஸ்ட் சண்டே சென்ற ஞாயிற்றுக்கிழமை. த சர்வன்ட் வேலைக்காரி, வாஷ் கழுவினால், த ஃப்ளோர் தரையை, எஸ்டர்டே நேற்று இந்த தரையை கழுவினாள் அல்லது கழுவினான். த லெசன் வாஸ் ஈஸி, இந்த பாடம் இலகுவானதாக இருந்தது. பட் ஆனால் சம் பியூப்பிள்ஸ், சில மாணவர்கள், ஆஸ்ட் கேட்டார்கள், a lot of questions, நிறைய வினாக்களை. The lesson was easy, but some pupils asked a lot of questions. The baby was hungry, இந்த குழந்தை இருந்தது பசியாக. And cried, அழுதது, all night, இரவு முழுக்க அழுதது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் எல்லாரும் செப்மண்ட புக் 2ல் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நெகட்டிவ் சென்டென்சஸ் எவ்வாறு உருவாக்குறது, எதிர்மறை வாக்கியங்கள்.
ஐ வாக்ட், இங்கே நான் பயன்படுத்திய சொல் வாக். இந்த சொல் இறந்த காலத்தில் இருக்கு, இடி சேர்த்திருக்கு. இதை நாங்கள் டிட் ப்ளஸ் வாக்னு சொல்லலாம். ஐ டிட் வாக்னு சொல்லலாம் இறந்த காலத்தில். ஆனால் அதிக சந்தர்ப்பங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுமாண்டா, நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கும் போதும் கொஸ்டின் சென்டென்சஸ் உருவாக்கும் போதும் இந்த டிட் பயன்படுத்தப்படும். இங்கே எல்லா எழுவாய்களுடனும் டிட் தான் வரும். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் அமைக்கும் போது இந்த டிட் வாக் ரெண்டுக்கும் இடையில நொட்டை சேர்த்து விட்டா சரி. ஐ டிட் நாட் வாக். அல்லது இந்த டிட் நாட்டை சேர்த்து டிட்ன்ட்டும் சொல்றது. ஐ டிடன்ட் வாக், நான் நடக்கவில்லை. இங்க எல்லா எழுவாய்களுடனும் இதே அமைப்பு தான் இறந்த காலத்தில் பயன்படுத்தப்படும். he walked, he didn't walk. so he seat எல்லாவற்றுடனும் did not walk அல்லது didn't சொல்லணும், அல்லது didn't சொல்லலாம், ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதுக்குரிய பன்மை they walked, they didn't walk. அடுத்ததாக நாங்கள் இது தொடர்பான சில பயிற்சிகளை பார்ப்போம். இங்கே பாருங்க, நிசார் finished his work. நிசார் முடித்தான் his work, அவனுடைய வேலையை. இது ஒரு இறந்த காலத்தில் வந்திருக்கிற சொல். பட் நஃபிக், ஆனால் நஃபிக் did not finish, ஆனால் நஃபிக் முடிக்கவில்லை. The bus stopped but the car did not stop. I cleaned my shoes last night. நான் துப்புரவாக்கினேன் my shoes, என்னுடைய சப்பாத்துக்களை last night, நேற்றிரவு. But my sister did not clean, ஆனால் என்னுடைய சகோதரி துப்புரவாக்கவில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இறந்த கால நெகட்டிவ் சென்டென்சஸ், அதாவது எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்கி பழகணும். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது கொஸ்டின் ஃபார்ம்ஸ், கொஸ்டின் சென்டென்சஸ். அது எவ்வாறு அமையும் என்று சொல்லி பார்ப்போம். ஐ வாக்ட், நான் நடந்தேன். உங்களுக்கு தெரியும் ஐ வாக்ட்ங்கிறத டிட் ப்ளஸ் வாக், ஐ டிட் வாக் என்றும் எழுதலாம். இங்கே வினாவாக மாற்றும் போது என்ன செய்யணும்டா, இந்த டிட்டை வாக்கியத்தின் முன்னால் எழுதணும். இந்த டிட் வாக்கியத்தின் முன்னால் வரும், அவ்வளவுதான். வாக்கியத்தின் இறுதியில் வினா வாக்கியமாக இருக்கும்போது கொஸ்டின் மார்க் போடணும். ஐ வாக், நான் நடந்தேன். டிட் ஐ வாக், நான் நடந்தேனா. இதே வாக்கிய அமைப்பை நிகழ்காலத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். டூ வந்து வந்திருக்கும், நடக்கிறேனா, டூ ஐ வாக். இதே போன்று எல்லா எழுவாய்களுடனும் வரும். வி வாக், நாங்கள் நடந்தோம். டிட் வி வாக், நாங்கள் நடந்தோமா. யூ வாக்ட், நீ நடந்தாய். டிட் யூ வாக், நீ நடந்தாயா. பன்மைக்கும் அதே மாதிரி வரும். ஹீ வாக்ட், அவன் நடந்தான். டிட் ஹீ வாக், அவன் நடந்தானா. நாங்கள் நிகழ்காலத்தில் பயன்படுத்தும் போது இந்த டிட்டுக்கு பதிலாக அங்கே டஸ் வந்திருக்கும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் இதில் நாங்கள் மிக விரிவாக இவற்றை பற்றியெல்லாம் படிச்சிருக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஷீ வாக்ட், டிட் ஷீ வாக், அவள் நடந்தாளா. டிட் இட் வாக், அது நடந்ததா. டிட் தே வாக், அவர்கள் நடந்தார்களா, அவைகள் நடந்தனவா. இவற்றுக்கான ஒரு சில பயிற்சிகள் மாத்திரம் நான் இங்கே சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே டிட் அலி ப்ளே ஃபுட்பால் எஸ்டர்டே, இந்த பிளேடுன்றது வந்திருக்கும், அதுக்கு முன்னுக்கும் நாங்கள் டிட்டப்பாக வச்சுருக்கிறோம். டிட் அலி ப்ளே, டிட் அலி ப்ளே அப்படின்னா அலி விளையாடினானா. ஃபுட்பால், ஃபுட்பால் விளையாடினானா நேற்று. டிட் யூ ஹெல்ப் யுவர் மதர் லாஸ்ட் வீக், சென்ற வாரம் உண்ட தாய்க்கு உதவினாயா. ஸோ டிட் யூ ஹெல்ப். டிட் யுவர் ஃபாதர் ஃபினிஷ் இஸ் ஒர்க் அட் 5 o'clock, உன்னுடைய தந்தை 5 மணிக்கு வேலையை முடித்தாரா. நாங்கள் வினா தொடர்பான மேலதிக நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. அது நான் தனியாக இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு, இர்ரெகுலர் வெர்ப்ஸ் படிப்பிச்சதுக்கு பிறகு நான் முழுமையாக செய்ய இருக்கிறேன், தனியாக ஒரு பாடமாக. அதனால் நாங்கள் அங்கே பார்ப்போம். ஓகே கைஸ், நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் படித்து கொண்டு இருக்கிறோம். இது 2வது பகுதியாக நான் படிப்பிச்சிருக்கிறேன். இன்றைய பாடத்தில் நான் ரெகுலர் வெர்ப்ஸ் எவ்வாறு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி விரிவாக படிப்பிச்சிருக்கிறேன்.
இது தொடர்பான மேலதிக பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நாங்கள் படிக்க போகிறது irregular verbs. மீண்டும் சந்திப்போம். நன்றி.